குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு கடக ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்கள். நேயர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். நேயர்களே, இன்றைய பதிவு கடகராசி லக்னக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்களில் இந்த மாதத்தில் சிறப்பாக செயல்படணும், என்ன மாதிரி விஷயங்களில் சற்று கேர்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்துருவோம். கிரகநிலைகள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் இடமான கன்னியில் கேது, 6ஆம் இடமான தனுசில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன், 7ஆம் இடமான மகரத்தில் சூரியன், 8ஆம் இடமான கும்பத்தில் சனி, 9ஆம் இடமான மீனத்தில் ராகு, 10ல் குரு. இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரகநிலை. இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் சூரியன் அஷ்டமத்திற்கு போயிடுறாரு, செவ்வாய் மற்றும் புதன் சப்தமஸ்தானத்துக்கு போயிடுறாங்க. இவ்வளோதான். சரி, இப்போ என்ன மாதிரியான பொது பலன்றது பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஒரு தினகிரகம், சந்திரனுடைய ஒரு சொந்த வீடு தான் கடகம். அப்போ கடகத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் லக்னாதிபதி சந்திரன். அப்போது சந்திரன் தினம் தினம் மாறக்கூடிய கிரகன்றதுனால இந்த மாதம் முழுமைக்கும் ஒரே மாதிரி பலனை அவர் கொடுப்பாருன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போது உங்களுடைய ராசிக்கு சுபகிரகங்களான குருவும் அதே போல் செவ்வாயும் என்ன மாதிரி அமைப்பில் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்பது சிறப்புங்க. இந்த மாத 2வது பாதியில் 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் உச்சம் அடைகிறது இன்னும் சிறப்பு, சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இருப்பது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க, ஒன்றும் மோசம் கிடையாது. சரிங்களா? ஸோ நமக்கு லக்னத்திற்கு நன்மை செய்யும் லக்ன சுபர்கள் நல்லா இருக்கிறாங்க, அதனால் பாதிப்பு இல்லை. தனாதிபதி சூரியன் 6ல் போய் நிற்கிறாருங்க, உபஜயஸ்தானம் நல்லது தான். மாதத்தில் 2வது பாதியில் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, அது மட்டும் கொஞ்சம் சரியில்லை. சரி, ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கும். செய்யும் முயற்சிகள் வெற்றியடையும், எண்ணங்கள் ஈடேறும். தர்ம காரியம் இறை காரியங்களில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கல்வி மேம்படும், தாயாரினுடைய ஆரோக்கியம் பெட்டராகும். நான் மோசமாக இருந்தது கடந்த காலங்களில் இப்போ நல்லாகும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு சேஞ்ச் தெரியும். தாய் வழி உறவுகள் மற்றும் தாயாரோடு மனக்கசப்பு மனக்கஷ்டங்கள் இருந்தால் அது இப்போ சரியாகும். பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய அமைப்பு திருமணத்தை நோக்கி போகும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா வேலைக்கான அமைப்புகள் தேடி வரும். ஸோ இந்த மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் உள்ள கேது உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு சிறப்பான அமைப்புகளை கேது கொடுக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு சின்ன தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்க கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், சில பொருளாதார சங்கடங்கள் இப்போ ஏற்படலாம். இருந்தாலும் அவங்க ஜாதகத்தையும் அதை பார்த்து தான் பதில் சொல்ல முடியும். நம்ம அவங்களதை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. சரிங்களா? சிலருக்கு உங்கள் இளைய சகோதரர்கள் கூட உங்களுக்கு சில மனக்கசப்பு சங்கடங்கள் ஏற்படலாம். இப்படியும் நடக்கும். கல்வி, கல்லூரி, பள்ளி, போட்டித் தேர்வுகளுக்கான படிப்பு, வேறு ப்ரமோஷன் வாங்கிறதுக்கான எக்ஸாமுக்காக படிக்கிற அந்த கல்வி நிலை மேம்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் இந்த டைமில் முருக வழிபாடு நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் ஈடேறும். அதே போல் உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் சார்ந்த துறைகள், இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங், புரோக்கர், கமிஷனிங் ஏஜென்ட்டு, கன்சல்டேஷன், ஃபைனான்ஸ் அட்வைஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், கன்சல்டேஷன், அதே மாதிரி ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய தொழில், இந்த மாதிரி தொழில்களை சார்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா தொழில் மேம்படும். தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு புதுசாக நல்ல உயரங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் சார்ந்து. அதே போல் 6க்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. மாத சம்பள வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் இந்த ஜனவரியிலே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த டிசம்பர் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதுசாக ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது இருக்கிற வேலையில் ஒரு ப்ரமோஷன் பற்றின பேச்சு, இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க. ரொம்ப காலமாக வேலையில் இருந்த கஷ்டம் இப்போ வேலையில் குறைஞ்சிரும், பயப்பட வேண்டாம். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்திற்கு சூரியனுடைய அமைப்பு இருப்பது திருமண உறவுகளில் சிறு சிறு கசப்புகளும் சிறு சிறு சங்கடங்களும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஒரே வீட்டுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டி இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருது. ஏதோ ஒரு காரணத்தினால மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசாமல் இருக்கிறது, நீ என்ன பேசாமல் இருக்கிறது, நானே உன்கிட்ட பேசாமல் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் வரலாம்.
கொஞ்சம் விட்டு கொடுங்க. இன்னும் 2வது பாதி சுமூகமாக இருக்கும். புதுசாக திருமணம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்திற்கான ஆரம்பகட்ட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏப்ரலுக்கு பின்னாடி குருபலன் வருது, திருமணம் ஆகிடும். ஸோ இப்போ அந்த வேலைகளை செய்யலாம். 10ல் சனி இருக்கும்போது, அதாவது 10ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்குது. அப்போ 10ல் குரு இருக்கார் ஆல்ரெடி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொந்த தொழில் பண்ணுற நபர்கள் சிறு சிறு பல கஷ்டங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். இப்போது அதெல்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகி வரக்கூடிய டைம். இன்னும் முழுசாக சார்ட் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இந்த மாதமும் தாண்டணும். ஸோ அப்போ இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கலவையாக இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கும். புரியுதா? ஸோ பயப்படாதீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாக கடகத்துக்கு சூப்பராக இருக்கிறதுனால இந்த மாதம் நல்லதாக இருக்கும். நன்மை, நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அசௌகரியங்களும் இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். புரியுதுங்களா? பாக்கியஸ்தானத்தில் ராகுவினுடைய அமைப்பு, ஆக்ரோஷமான உக்ரதெய்வ வழிபாடுகள், காளி, வராகி, துர்கை போன்ற பெண் தெய்வங்களுடைய அமைப்பு நிச்சயமாக நல்ல ஒரு அனுகூலத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். சரிங்களா? தொழில் மாற்றங்களை ஏப்ரலுக்கு பின்னாடி செஞ்சுக்கலாம். அதனால் இப்போதைக்கு பிப்ரவரி வந்துருச்சு, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாறி இருந்தீங்கன்னா, டிசம்பர்லேயோ ஜனவரிலேயோ ஆல்ரெடி மாறி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. மாறாமல் இருக்கீங்க, மாறணும் ரெடியாக இருக்குது, வேலை ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஏப்ரல் குரு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் மாற்றிங்க. சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது நேயர்களே. கடகத்துக்கெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, உங்களுக்கு இந்த 10ல் குருவும் 10ஆம் இடத்த சனியும் பார்க்குறது மட்டும்தான் தொழில் விஷயத்தில். மற்றபடி வேறு ஒரு குறையும் கிடையாது. சூப்பராக இருக்குது, பயப்படாதீங்க. வீட்டில் வந்துட்டு வயது முதிர்ந்த பெரியவர்கள் இருந்தாங்கனாக்க, தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா கர்மஸ்தானம் வலுவடையுது. கர்மஸ்தானத்திற்கு கர்ம தெய்வமான சனியினுடைய பார்வை ஏற்படுது. ஸோ அப்போது இந்த கடந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது காரியங்கள் வீட்டில் நடந்திருந்தால் ஓகே, அது அப்போ பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. அப்படி எதுவும் நடக்கலைன்னா, வயசான பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அல்லது சொந்தத்தில் இருந்தாங்கனாக்கா ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கோ உங்களுடைய இம்மீடியட்டான ஃபேமிலிக்கோ பெரிய பாதிப்புகள் இல்லை. சரி நேயர்களே, சிறப்பான ஒரு அமைப்பு. கலைத்துறையை சார்ந்த நபர்களுக்கு நல்லா இருக்குங்க, பயப்படாதீங்க. சுக்கிரன் வலுவத்தான் இருக்கார். ஏன்னா 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவில்லை. அப்படியே இருந்தாலும் சுக்கிரன் நட்பு வீட்டில் இருக்காருங்க, அதனால் பயப்பட வேண்டாம், சிறப்பாக இருக்குது. உபஜய ஸ்தானாதிபதி சுக்கிரன் இன்னொரு உபஜய ஸ்தானமான 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. கலைத்துறை, சினிமா, மியூசிக், டான்ஸு, ஆக்டிங், யூடியூப் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் உங்களுடைய தனாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும், லக்னாதிபதி அதாவது லக்ன பாக்யாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும், சுபகிரகமான சூரியன் 7ல் இருக்கிறதும், செவ்வாய் 6ல் இருக்கிறதும் சற்று அதிக அலைச்சலையும் போட்டி, உங்களுக்கு நீங்கள் உங்களோட வேலை சார்ந்த உங்களுடைய துறை அரசியல் சார்ந்த துறையில் நிறைய போட்டி போட வேண்டிய, நிறைய யோசிக்க வேண்டிய, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலைகளை சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காட்டும். சிறப்பாக இருக்க நேயர்களே, பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம், உங்களுடைய எல்லை காவல் உக்ர தெய்வங்கள் மற்றும் உங்கள் ஊர் மாரியம்மன். அனுகூலமான எண்கள் 2, 11 மற்றும் 20. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு. நேயர்களே, உங்களுக்கு நான் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏதாவது நடந்தாலோ நடந்துக்கிட்டு இருந்தாலோ கமெண்ட்ஸில் ஒரு லைன் எழுதுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.